ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ். நம்ம வீட்ல ஒரே ஒரு பொருளை வச்சா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? சந்தோஷமா இருக்கிற வீட்ல திடீர்னு ஒரு பிரச்சனை கொழுந்து விட்டு எரியற மாதிரி தொடங்கும். வீட்ல இருந்த நிம்மதி அமைதி எல்லாமே கண்காணாத தூரத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கும். வீட்ல எப்போதுமே சண்டை சச்சரவு, வீட்ல இருந்தாலே நிம்மதியே இருக்காது. வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாம், சந்நியாசம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஒரு பிரளயமாவே வெடிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வீட்ல அடிக்கடி வருது அப்படிங்கிற பட்சத்துல வீட்ல ஒரே ஒரு பொருள் வச்சீங்கன்னா போதும், கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கண் திருஷ்டி உங்க குடும்பத்து மேல விழுந்திருக்கும். நீங்க சந்தோஷமா இருப்பத பொறாம குணம் கொண்டவர்கள் யாரோ பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டிருப்பார்கள். இந்த மாதிரி நடக்கும் போதுதான் வீட்ல அடிக்கடி பிரச்சனைகள் வெடிக்கும். சந்தோஷம் நிலை குலைவதற்கு கண் திருஷ்டியும் ஒரு காரணம். கூடவே கண் திருஷ்டியை தவிர்த்து உங்களோட கெட்ட நேரம் ஒரு காரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல பிரச்சனையாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தெய்வ சக்தியின் ஆதிக்கம் வீட்ல இருக்காது, துர்சக்தியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு. அது என்ன பரிகாரம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான தண்ணீர் ஊற்றி நிரப்பிக்கோங்க. அந்த தண்ணியில வரமிளகாயோட விதை ஒரு 7 விதை எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கல்லுப்பு இது போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள நுழையும் போதே டக்குன்னு பாக்குற ஒரு இடத்துல இந்த டம்ளர் அப்படியே வச்சிடுங்க. ஹால்ல வந்த உடனே பாக்குற மாதிரி ஒரு இடத்துல இந்த டம்ளரை வச்சுக்கிறது ரொம்பவே உகந்தது. இத வச்ச ஒரு சில மணி நேரத்திலேயே வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த தண்ணி இழுத்துக்குமா. தினமும் இந்த தண்ணி எடுத்து வீட்டுக்கு வெளியில கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. அகைன் அந்த டம்ளரை கழுவி சுத்தமான தண்ணி நிரப்பிக்கிட்டு வரமிளகாயோட விதை, கடுகு, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு பாக்குற மாதிரி அந்த ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அது அந்த இடத்துல இந்த டம்ளரை வச்சிருங்க. ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிற வீட்ல இந்த பரிகாரத்தை ஒரு 11 நாட்கள் செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். 11 நாட்கள் வீட்டில் பரிகாரம் செய்யும் போது இதுக்கு இடையில இடைவெளி விடுறது அப்படிங்கிறது வேண்டாம். மாதவிடாய் காலத்துல கூட இந்த பரிகாரத்தை இடைவிடாமல் செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. 11 நாட்கள் இப்படி தொடர்ந்து செய்யும் போது உங்க வீட்டுல வரக்கூடிய மாற்றத்தை உங்களால கண்டிப்பாக உணர முடியும். வீட்டில் இருந்த சந்தோஷம் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வரும். மன நிம்மதி, பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்துவிடும். நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு சில மாற்றங்கள் அதை கண்டிப்பா நீங்க உணர்வீர்கள். இந்த மாதிரி பரிகாரத்தை வாரம் ஒரு முறையோ அப்படி இல்லைன்னா மாதம் 2 முறையோ இந்த டம்ளர் தண்ணீரை உங்களோட வீட்டுல வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. நெகட்டிவ் எனர்ஜி இது மாதிரி கண் திருஷ்டியை ஒரு முறை நம்ம விரட்டிட்டோம் அப்படின்னா அகைன் வராது அப்படிங்கறது ஆணித்தரமா சொல்ல முடியாது. இந்த மாதிரி கண் திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்மளோட லைஃப் எண்டிங் வரைக்குமே நம்மள சுத்தி சுத்தி வந்துட்டே தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுல இது ஒரு எளிமையான பரிகாரம், நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க நிலைவாசலில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஒருவருடைய மனது எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றலோட இருக்க வேண்டுமோ அதே போல அவருடைய வீடும் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலதான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் அப்படிங்கிறது நடைபெறும். அப்படி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அனைத்தையும் நீக்க வேண்டியது அவசியம். ஒருவருடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்க வேண்டும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக தெய்வீக வழிபாட்டிலும் தியானத்திலும் ஈடுபட வேண்டியது அவசியம். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலக வேண்டும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துக்கலாம். பொதுவா எல்லா கோயில்கள்ல இருக்கிற கருவறைக்குள் இருக்கும் தெய்வத்தை விட உற்சவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அதிக பலன் இருக்கும் அப்படிங்கறது சொல்வாங்க. அதே மாதிரி அந்த தெய்வத்துக்கு சிலை அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த தீர்த்தத்தை மருந்தாக நினைத்து அருந்துபவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இந்த உற்சவ சிலைகள் தான் ஆலயத்தை சுற்றி வந்து தன் பக்தர்களை தேடி அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய தெய்வங்களாக திகழ்கிறது. அது ஏன் இந்த ஆற்றல்கள் இந்த சிலைகளுக்கு மட்டும் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சிலைகளை செய்த அந்த உலோகம் தான் இதற்கான சூட்சமம் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சலோகம் என்பது 5 வகையான உலோகங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒன்றாகும். இது மிகவும் தெய்வீக சக்தி மிகுந்தது என்பதால் தான்
கோவில் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பொருட்களையும் பஞ்சலோகத்தில் வாங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்டிலையும் புதுசா வீடு கட்டும் பொழுது நிலைவாசலை வைக்கும் பூஜை நடைபெறும் பொழுது நிலைவாசலுக்கு அடியில் பஞ்சலோகத்தை வைக்கும் பழக்கம் பழங்காலத்திலிருந்து தொன்று தொட்டு பழக்கங்கள் வந்துட்டே தான் இருக்கு. இந்த ஒரு பொருள் நிலைவாசல்ல வச்சு நம்ம பிரதிஷ்டை செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு துர்சக்தியும் நம்ம வீட்டுல வராது அப்படிங்கறது ஐதீகம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னைக்கான கிவ் அவே கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். இந்த எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் போக்குறதுக்காக பரிகாரமா ஒரு டம்ளர்ல என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பொருட்களை நான் சொல்லியிருந்தேன். டம்ளர்ல போட வேண்டிய பொருட்கள் என்னென்ன, அதுதான் இன்னைக்கான கிவ் அவே கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வீடியோக்குள்ளவே இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. டாடா பை.